அது இருந்துட்டு நேராக போய் அங்கே நவீனை கூப்பிட்டு பார்த்துருக்காங்க. அவங்களுக்கும் இந்த நவீனுக்கும் சவுண்டு கேட்கவே இல்லைங்க. நேராக அவர் இருக்க இடத்துக்கு போகும்போது உட்காந்து அலுவலும் அந்த சாம்பலை எடுத்து முகத்தில் அப்பிக்கிட்டுங்க அலுவலும் அழுதுட்டுருக்காருங்க. என்னோட உயிர் போயிடுச்சு, நான் இப்போ என் காதலனை பார்க்கணும்னு சொல்லி அழுகுறாருங்க. இதை பார்த்ததும் அந்த அஸ்லாம் மற்றும் ஆகாஷுக்கு பெரும் பேரதிர்ச்சிங்க. இதை கேட்டவுடனே என்னடா பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே கேட்ட உடனே இவரும் எதுவும் சொல்லாமல் நேராக எந்திரிச்சு நடந்து போயிட்டுருக்காருங்க. இவங்களும் நவீன நில்றா அப்படின்னு சொல்லிட்டு 2 வாலிபர்களும் அவர் பின்னாடியே பின்தொடர்ந்து போகிறாங்க. போனதும் அந்த பையன் நவீன்கிற பையன் பார்த்திங்கன்னா இவங்க கூப்பிட்றதும் காதல் விடாமல் நேராக போகிறாங்க. இப்போ இந்த ஆகாசுங்கிற நபர் என்ன பண்ணுறாருன்னா அவர் தோள்பட்டையை பிடிச்சி பின்னாடி எடுத்து விட்டு கன்னத்திலே ஓங்கி பலாருன்னு அடிச்சிருக்காருங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கு லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி இதை அடித்த உடனே அந்த நவீன்கிற நபர் நார்மல் ஆகிட்டாருங்க. ஆனால் எதுக்குண்ணா என்னை அடிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கு லூசு மாதிரி, நீ பாட்டுக்கு போகிற உட்காந்து அழுகுற அப்படின்னு சொல்லி மூஞ்சி போடுறா அப்படின்னு சொல்லும்போது மூஞ்சியில் வெறும் சாம்பலுங்க. அவருக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி அந்த நவீன்கிற நபருக்கு தெரியலைங்க. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி நேராக கூட்டிகிட்டு அதுக்கு முந்தின நாள் என்ன நடந்துச்சோ அதே மாதிரி அவங்க வீட்டில் விட்டுட்டு போயிடறாங்க. இதை விட்டுட்டு போயிட்டு அவங்க ஆயா வீட்டில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நவீன் உள்ளே போனவர் நேராக ஒரு 5 நிமிஷம் டைமிங்கில் மறுபடியும் எந்திரிச்சு வெளியே நேற்று காணாமல் போன மாதிரி அதே மாதிரியே காணாமல் போயிட்டாருங்க. இதை பார்த்தா அவங்க அக்கா நேராக இந்த ஆகாசுங்கிற நம்பருக்கு கால் பண்ணி ஆனால் நேற்று பண்ண மாதிரியே இன்றைக்கி பண்ணுறான், நீ விட்டுட்டு போனோடனே உன் பாட்டுக்கு வெளியில் போயிட்டான், போனால் இன்னும் வரவே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே இவங்களுக்கு பேரதிர்ச்சிங்க. நேராக வண்டி எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க வீடு எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அவங்க கிராமத்தில் வீடு எல்லோரும் இருக்க வீட்டை விட இவங்க வீடு கொஞ்சம் தள்ளிங்க. இவங்க வீடு மட்டும் தனியாங்க. என்ன பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா காட்டுக்குள்ளே போயிட்டாருங்க அந்த நவீன்கிற நபர். இதை கேட்டதும் ஆகாஷ் மற்றும் அஸ்லாமுங்கிற நண்பர் நேராக எங்கள் வீட்டுக்கு அவங்க அக்காவும் பார்த்துட்டு எங்கே போனான்னு சொல்லி கேட்கும்போது இப்படியே போனான்னு சொன்னோடனே இவங்க 2 பேரும் நேராக அந்த இடத்துக்கு போகிறாங்க. போன உடனே பார்த்தீங்கன்னா இவரும் நேராக நடந்து போய்கிட்டே இருக்காருங்க. இவங்க கூப்பிட்ற சவுண்டு கேட்டாலும் இவருக்கு கேட்க மாட்டேங்குதுங்க. இவர் பாட்டுக்கு நேராக நடந்து போகிறாருங்க. இந்த சுடுகாட்டில் என்ன பண்ணாரோ அதே மாதிரி ஆகாஷ் நேராக போயிட்டு சப்புன்னு ஒரு அப்பா போகிறாருங்க. அப்புறம் உடனே மறுபடியும் நவீன் நார்மல் ஆகிட்டாருங்க. என்னடா பண்ணிகிட்ருக்கு லூசு மாதிரி அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு மறுபடியும் அவங்க வீட்டில் விட்டுட்டு 90 எடுத்து நெத்தியில் பூசி விட்டுட்டு நல்லா படுக்க வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்க வீட்டுக்கு வெளியிலே வெயிட் பண்ணுறாருங்க. இவர் உடனே தூங்கின உடனே தாங்க இவங்க 2 பேர் வெளியில் வந்திருக்காங்க. இதுக்கப்புறம் தாங்க அவங்க லைஃப்லேயே அமானுஷ்யப்பியல் வீச ஆரம்பிச்சிது அப்படின்னு கூட சொல்லலாங்க. அதுக்கு அடுத்த நாள் நார்மலாக அஸ்லாம் மற்றும் ஆகாஷ் இருவரும் சேர்ந்து அந்த பகுதிக்கு, அந்த சுடுகாடு இருக்கக்கூடிய பகுதிக்கு சென்று அந்த 2 நாளைக்கு முன்னாடியே இறந்து போய் அங்கே 12 மணிக்கு எரிச்சாங்கல்ல, அது யாரோட உடல் அப்படின்னு சொல்லி விசாரிக்கும் போது தாங்க தெரியுது அந்த பொண்ணு சுஜி அப்படிங்கிற ஒரு பொண்ணுங்க. அந்த பொண்ணுக்கு என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு பையனை லவ் பண்ணியிருக்காங்க. லவ் பண்ண காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அது அவங்க வீட்டுக்கும் தெரிய வருதுங்க. தெரிய வந்ததும் இந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பையன் வேறு சமுதாயங்க, இந்த பொண்ணு வேறு சமுதாயங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கும் வேறு பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பொண்ணுக்கும் 1 வாரம் கல்யாணம் ஆக 1 வாரம் இருக்கக்கூடிய தருவாயில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணும் தூக்கிட்டு தற்கொலைட்டுக்குங்க. இந்த பொண்ணினுடைய சடலத்தை தாங்க அங்கே எரிச்சுக்கிட்டு இருக்கும்போது தாங்க இந்த பையனுங்க அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. இதுதான் டைமிங் அப்படின்னு சொல்லிட்டுங்க இந்த பையனையும் நவீனோட உடலை ஆக்கிரமிச்சுக்கிச்சுங்க. இதை கேட்டதும் அஸ்லாம் மற்றும் ஆகாஷுக்கு அதிர்ச்சிங்க. இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இவங்க 2 பேரும் பெரிய குழப்பத்தில் இருந்திருக்காங்க. அப்போது அஸ்லாமுங்கிற அந்த நபர் சொல்கிறாருங்க, இங்கே எனக்கு தெரிஞ்ச தர்கா இருக்குது, அங்கே அவனை கூட்டிகிட்டு போனால் எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க 2 நபர்களும். இது நவீனோட அவங்க அப்பாவுக்கு தெரியாதுங்க. தெரிஞ்சால் இவங்களையும் சேர்த்து தப்பாக நினச்சிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியாமையே வச்சுட்டு இருந்திருக்காங்க இந்த விஷயத்தை. இவங்களும் நினச்ச மாதிரியே சாயங்காலம் 6 மணி ஆகுதுங்க. நவீனுக்கு ஃபோன் பண்ணி எங்கடா இருக்க, வாடா ஆயா வீட்டுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சொன்னதும் ஒரு 10 நிமிஷத்து டைமிங்லேயே இந்த நவீனுங்கிற நபர் வராருங்க. அவருக்கு தெரியாதுங்க இவங்க 2 பேரும் தர்காவுக்கு தான் கூட்டிகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அது தெரியாமல் இவர் வந்துட்டாருங்க. இவர் வந்தோடனே ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க. எங்கேன்னு சொல்லி கேட்கும்போது மது இருந்தால் போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்ருக்காங்க.
கூப்பிட்ட உடனே நவீனும் சரின்னு சொல்லிட்டு வந்துட்டாருங்க. நேராக கூட்டிகிட்டு சாயங்காலம் ஒரு 6 மணி தோராயமாக இருக்குங்க. கூட்டிகிட்டு அந்த தர்காவுக்கு போகிறாங்க. போன உடனே நவீன் கண்ணெல்லாம் சிவக்குதுங்க. அவர் பண்ணுறத விட அந்த டைமிங்கில் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் பண்ணுறத பார்த்தோன்னே உள்ளே இருக்க அந்த தர்காவில் இருக்கவர் பார்த்தீங்கன்னா இவர் பார்த்த உடனே கண்டுபிடிச்சிட்டாருங்க. இவரோட உடம்பு ஏதோ ஒன்று ஆக்கிரமிச்சிருக்கு, அமானுஷ்யம் அப்படின்னு சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிறாருங்க. தெரிஞ்சதும் வான்னு சொல்லி கூப்பிடும்போது வரவே இல்லைங்க. அதை பார்த்துக்கிட்டே இருந்த அவர் நேராக வெளியில் வந்துட்டாருங்க. வெளியில் அவர் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு உள்ளே போகிறாருங்க. உள்ளே போனோன்னு தாங்க அவருக்கு என்ன நடக்க வருது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆகாஷ் மற்றும் அஸ்லாம் இருவருக்கும் பேரதிர்ச்சி காத்துக்கிட்டு இருக்குங்க. அவங்களும் கொஞ்ச நேரம் கழிச்சு யார் நீ, எதுக்காக இந்த பையனோட உடம்புக்குள்ள வந்திருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாருங்க தர்கா ஊழியர். அதை கேட்டதும் அந்த நவீனும் எதுவுமே சொல்லவே இல்லைங்க, அமைதியாகவே இருந்திருக்காருங்க. நீ இப்போ சொல்கிறையா இல்லை இந்த புனித நீரை உன் மேலே தெளிக்கவா அப்படின்னு சொல்லி கேட்டதும் இல்லை வேணான்னு சொல்லி அதுக்கப்புறம் தாங்க அவர் சொல்ல வரார் நவீன். அப்படியே அவரோட உடம்புல இருந்து அவர் வாய்ஸே வேற மாதிரி வருதுங்க. வார்த்தைகள் அனைத்தும் நவீன் உடலை ஆக்கிரமித்து வைத்து கொண்டிருக்கும் அந்த ஆன்மாவுடைய வார்த்தைங்க. அஸ்லாம் மற்றும் ஆகாஷ் இருவருக்கும் பெரும் அதிர்ச்சிங்க. அப்படி என்னாச்சுன்னு சொல்லி பார்த்தா, நான் இந்த கிராமத்தில் பிறந்து வாழ்ந்த இந்த கிராமத்தை சேர்ந்த பெண்மணி எனக்கு என்னோடய காதலனோட என்னை சேர்த்து வைக்க மறுத்துட்டாங்க எங்கள் வீட்டில். அதனால் ஒரு வாரத்திலேயே எனக்கு கல்யாணம். அதனால் என்னால் அதை வேறவங்களோட இது கல்யாணம் பண்ணிக்க முடியாத ஒரு காரணத்தினால நான் இந்த மாதிரி முடிவெடுத்து இறந்து போயிட்டேன், தூக்கிட்டு இறந்து போயிட்டேன். நான் இப்போ இந்த நபரோட உடம்புல இருந்து நான் வெளியே போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த தர்கா ஊழியர்களிடம் சொல்லியிருக்குங்க. இதை கேட்டதும் அவரும் இந்த பையனை விட்டு நீ வெளியே போகிறையா இல்லை இந்த புனித நீரை உன் மேலே ஊற்றுட்டான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்படி கேட்டதும் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, எதனால இந்த பையனோட ஆக்கிரமிச்சிருக்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, எனக்கு இந்த பையன் நான் இந்த மாதிரி நடந்துச்சு, இப்படி இருக்கும்போது தான் இந்த விஷயத்தையெல்லாம் சொல்லுதுங்க. ஒன்று அந்த ஆன்மா சொல்ல ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரி நான் வந்தாங்க, இந்த பையனும் விதத்தில் இவங்க 2 பேரும் தைரியமாக இருந்தாங்க. இந்த பையன்தான் கொஞ்சம் பயந்த சுகத்தில் இருந்தான். அதனால தான் இவனை நான் இவனோட உடலை ஆக்கிரமிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லுதுங்க. இப்போதும் அந்த தர்கா ஊழியர் கேட்குறாருங்க அந்த ஆன்மாக்கிட்ட, இப்போ என்ன பண்ணுனா நீங்கள் எப்போ பையனோட உடம்புல இருந்து போவ அப்படின்னு சொல்லி கேட்கும் போது அந்த பெண்மணியும் சொல்லுதுங்க, என்ன பண்ணினாலும் இந்த உடலை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு அந்த ஆன்மாவும் சொல்லுதுங்க. இதை கேட்டதும் அந்த தர்கா ஊழியர் அந்த ஆன்மாவை கட்டுப்படுத்தி அவர் வசம் கட்டுப்படுத்தி இந்த நவீன் என்பவர் உடலை விட்டு வெளியேற்றுகிறாருங்க. வெளியேற்றினதும் அந்த தர்கா ஊழியர் அந்த நவீன்கிற நபருக்கு நல்லா மந்திரித்த தாயத்தை கழுத்திலும் கையிலும் கட்டிடுறாருங்க. இனிமேல் உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, ஆனால் அந்த சுடுகாட்டை நோக்கி இனிமேல் எந்த பயணத்தையும் மேற்கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்கிறாருங்க. இதை கேட்டதும் இவர்கள் 3 பேரும் சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு வெளியில் வராங்க. அதுக்கப்புறம் அந்த ஆன்மாவும் இவங்களை எந்த தொந்தரவும் பண்ணுறது இல்லைங்க. இவங்களும் வழக்கம் போல் இவங்களோட வாழ்க்கையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த மாதிரி இதோட நிறைவேறியுதுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க யூடியூப்பில் இது மாதிரி வீடியோ போடுறதே நிறுத்திட்டாங்க. கேட்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் வாழ்க்கையிலும் இந்த மாதிரி ஏதாவது திகில் மற்றும் அமானுஷ்ய சம்பவம் நடந்திருந்தது அப்படின்னா என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே மென்ஷன் பண்ணியிருக்கேங்க. அதில் சென்று உங்களுக்கு நடந்த கதை திகில் மற்றும் அமானுஷ்யத்தை பகிருங்கள் என்னுடன். நன்றி, வணக்கம்.